நீங்க கார்ல ஏசி போட்டு டிரைவ் பண்ணா மைலேஜ் கம்மியாகும் நம்பிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கார்ல ஏசி காம்போனன்ட்ஸ்க்கும் ஃபியூலுக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை. இருந்தாலும் ஏன் எல்லாரும் ஏசி போட்டா மைலேஜ் டிராப் ஆகும் சொல்றாங்க. இதை சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இதுல இருக்க காம்போனன்ட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏசி ஆன் பண்றீங்களோ இல்லையோ கம்ப்ரஸரோட புள்ளி டைரக்டா இன்ஜினோட பெல்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண செகண்ட்ல இருந்து கம்ப்ரஸரோட புள்ளி ரன்னிங்ல தான் இருக்கும். நீங்க டேஷ்போர்ட்ல ஏசி ஆன் பண்ணும்போது கம்ப்ரஸரோட கிளட்ச் எங்கேஜ் ஆகி கம்ப்ரஸரை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். காரை டிரைவ் பண்ணும்போது ஏசி போட்டீங்கன்னா எந்த வித மைலேஜ் டிராப்மே இருக்காது. காரை ஓட்டாம ஸ்டார்ட் பண்ணி ஐடியல்ல ஏசி போட்டு உட்கார்ந்திருக்கும் போது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். அதுவும் பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகவே ஆகாது. இந்த வீடியோல இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஆன் பண்ணி டிரைவ் பண்றதுனால எந்த விதமான மைலேஜ் டிராப்பும் கார்ல இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இது முற்றிலும் தவறான ஒரு தகவல். மக்கள்ல நிறைய பேருக்கு ஏசி ஆன் பண்ணி டிரைவ் பண்றதுனால மைலேஜ் டிராப் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். முதல்ல ஏசி ஆன் பண்ணி டிரைவ் பண்றதுனால மைலேஜ் டிராப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிராப் ஆகும். பட் அதில் சதவீதங்கள் வேணா மாறலாம். ஆனால் டிராப் இருக்கிறது கண்டிப்பா இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலா வேண்டாம்னு நினைக்கிறேன். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். சிட்டி டிரைவ், ஹைவே டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல தான் மைலேஜ் டிராப்க்கான வித்தியாசங்கள் நமக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்ல முடியும். சிட்டி டிரைவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கான்ஸ்டண்ட்டாக டிரைவ் ஆகாது. அதிகமான கியர் ஷிஃப்ட் பண்ணுவோம், நம்ம பிரேக்ஸ் அப்ளை பண்ணுவோம், ஐடியலாக டிராஃபிக்ஸில் நிற்கும். இது மாதிரி இருக்கிறதுனால இன்ஜினோட அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதிகமாக கம்மியாக ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக தான் எடுத்துகிட்டு இருக்கும். இதுவே நம்ம ஹைவேஸ்னு எடுத்தோம்னா நம்ம இன்ஜின் வந்து கான்ஸ்டண்ட்டாக டிரைவ் ஆகும். இதில் எந்த ஒரு ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. டாப் கியரில் ஒரே ஸ்பீடில் நம்ம டிரைவ் பண்ணுவோம். அன்னெசரி பிரேக்ஸ் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால சிட்டி டிரைவில் மைலேஜ் கம்மியாக கிடைக்கிறதுக்கும் லாங் டிரைவில் மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான காரணமும் அதுதான். இப்போ ஆக்சுவலாக சிட்டி டிரைவில் ஆல்ரெடி ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது கம்ப்ரஸர் நம்ம ஏசி கம்ப்ரஸர் என்கேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லோட் அதை இழுக்கும்போது ஃபியூல் கன்சப்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதுவே லாங் டிரைவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போயிட்டு இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இன்ஜின் பவர் அவுட்புட்டில் கிடையாது. அப்போ நம்ம ஏசி இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பெரிய ஒரு பவர் லாஸ் இன்ஜினுக்கு ஏற்படாது. அப்போ ஃபியூல் கன்சப்ஷனும் ஜாஸ்தியாக இழுக்காது. ஏன்னா இன்ஜின் கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவில் மைலேஜ் ட்ராப்புங்கிறது ஏசி ஆன் பண்ணும்போது இருக்கும். இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 25% வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே லாங் போகும்போது 5லேருந்து ஒரு 10% வரைக்குமான மைலேஜ் ட்ராப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லாங் டிரைவ் ஓட்டும் போது நம்ம கிளாஸ் ஏற்றி விட்டுட்டு ஏசி போட்டு டிரைவ் பண்ணுறது தான் பெட்டர். சில பேர் வந்து கிளாஸ் இறக்கி விட்டுட்டு ஏசி ஆஃப் பண்ணாமல் டிரைவ் பண்ணுறாங்க. அப்படி டிரைவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராக், காற்று உள்ளே போந்து நம்ம வண்டியை பின்னாடி தான் தள்ளும் போது இன்ஜின் பவர் இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபியூல் கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும். அது கம்பேர் பண்ணும்போது ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம டிரைவ் பண்ணுறதுனால அது வரக்கூடிய மைலேஜ் ட்ராப் இதில் டேலி பண்ணிக்கும். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி ஆன் பண்ணுறதுனால கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் இருக்கும். அதோட சதவீதங்கள் வேணால் மாறலாம். ஒரு இன்ஜினோட கெப்பாசிட்டியை பொறுத்து, ஒரு டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து அது கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் ஆகலாம்.